ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச ஊடகவியலாளர் திரு சதீஷ் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம். அதாவது 2026 தேர்தலோட முடிவுகள் எப்படி இருக்கும், மக்களோட மனநலமை இந்த ஜனவரி மாதத்துக்குள்ள என்னவா இருக்குது இந்த தேர்தலை ஒட்டி அப்படின்றத பற்றி ஒரு பிரம்மாண்டமான ஒரு கருத்து கணிப்பு வந்து நடத்தப்பட்டிருக்குது. தினமலர் மற்றும் சாணக்கியா இந்த ரெண்டு நிறுவனமும் சேர்ந்து அந்த பிரம்மாண்டமான கருத்து கணிப்பை வந்து நடத்தியிருக்கிறாங்க. அதை பற்றி தான் இன்னைக்கு இந்த பேட்டியில் உங்ககிட்ட கேள்விகள் கேட்கலாம், உங்கள் கருத்துக்களை தெரிஞ்சுக்கலான்றதுக்காக. இன்று தேர்தல் நடந்தால் யார் வெற்றி பெறுவா அப்படின்றது தான் கேள்வி. நாம் தமிழருக்கு வந்து 7% பேர் வந்து வாக்கு செலுத்திருக்கிறாங்க, அவங்க வெற்றி பெறுவாங்கன்னு. தாவேக்காவுக்கு வந்து 22% பேர் வந்து வாக்கு செலுத்திருக்கிறாங்க, தாவேக்கா தான் வெற்றி பெறும்னு. திமுகவுக்கு வந்து 33% பேர் வாக்கு செலுத்திருக்காங்க, அதிமுகவுக்கு 38% பேர் வாக்கு செலுத்திருக்காங்க. இதுதான் 2026 தேர்தலோட வெளிப்பாடா இருக்கும்னு நீங்க கருதுறீங்களா? இதுக்கு முன்னாடி இதே பாண்டே தினமலர் இது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கூட்டணி நடத்துறாங்க. இன்று தேர்தல் நடந்தால் வெற்றி வாய்ப்பு யாருக்கு அப்படின்னு நடத்திருக்காங்க 2021 சட்டமன்ற தேர்தலில். அதன்படி திமுக பிளஸ் கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து 110 அப்படின்னு இவங்க கருத்து கணிப்பு விட்டுருந்தாங்க. ஆனால் டிஎம்கே வந்து தனியாகவே 133 சீட்டு ஜெயித்திருந்தது. இதுதான் இவங்களோட கருத்து கணிப்போட லட்சணம். அதாவது அவங்களுக்கு என்ன தோணுதோ, அவங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த விருப்பத்தை நம்ம மண்டையில் திணிக்கணும். அதை திணிச்சு அதே வந்து ரிசல்ட்டாக கொண்டு வரணும். இது வந்து சோசியல் இன்ஜினியரிங் பண்ணிட்டு இருக்கிற அந்த மெத்தடில் இவங்க கொடுக்குற கருத்து கணிப்பு தான் தவிர அதில் வேற ஒன்றும் இல்லை. இந்தியா டுடே நேற்றுக்கு அதே நேரத்தில் இந்தியா டுடே ஒரு சர்வே கொண்டு வந்திருக்கு. இவங்க வந்து திடீர்னு தானே இப்போ எடுக்கிறாங்க, அவன் மாதம் எடுத்துட்டு இருக்கான் போல. அதாவது பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா சர்வே அவனும் சி ஓட்டர்ஸும் இந்தியா டுடேவும் சி ஓட்டர்ஸும் சேர்ந்து ஒரு கருத்து கணிப்பு நடத்திட்டு இருக்காங்க. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா 2024 லோக்சபா தேர்தலில் 47% இந்தியா கூட்டணி வாங்கியிருக்குது. அதே நீங்க ஆகஸ்ட் மாதம் அவங்க எடுத்த கருத்து கணிப்புல 48% கிடைக்கும்னு போட்டுருக்காங்க. இப்போ 47 48 ஆகுது. அப்புறமா 2026 ஜனவரி இந்த ஜனவரியில் எடுத்த கருத்து கணிப்பு படி 45% அப்படிங்காங்க. தேர்தல் நடந்தா ஆமா, இப்ப தேர்தல் நடந்தாலும் 45% ஓட் பர்சன்டேஜ் வந்து டிஎம்கே கூட்டணி இந்தியா அலைன்ஸ்க்கு வந்து இங்க தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஸ்வீப் பண்ணும், அடிக்கும், இதே கம்மி அப்படின்னு KN நேரு வந்து சொல்றாரு. 45% வந்து ரொம்ப கம்மி. டெக்கான் கிரானிக்கலும் நேற்றுக்கு வந்து ஒரு கட்டுரை எழுதியிருக்கு. அந்த கட்டுரை வந்து முழுக்க பெண்கள் ஓட்டை வந்து ஸ்டாலின் வந்து வென்றெடுத்திருக்காரு. ஏன்னா சும்மா கிடையாது, மகளிர் உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய், அப்புறம் இப்போ விடியல் பயணம் அது ஒண்ணு, அப்புறம் மாதம் காலேஜ் பொண்ணுங்க அவங்களுக்கு 1000 ரூபாய், அது பசங்களுக்கும் கொடுக்குறாங்க. ஆனா ஆரம்பித்தது பொண்ணுங்களுக்காக தான். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா இந்தியாவிலேயே முதல் முறையாக கர்ப்பப்பை சிகிச்சை ஒரு ஆப்ரேஷன் ஒன்று இருக்கு, அதை இவங்க முன்னெடுக்கிறாங்க. பிளஸ் இன்னைக்கு வந்து அந்த இந்து ராமு அவரே வந்து சொல்லும் போது அந்த கான்க்ளேவ்ல சொல்லும்போது ஒரு விஷயத்த அவரும் மென்ஷன் பண்ணார். என்ன அப்படின்னா, இந்தியாவில் வேலைக்கு போகும் பெண்கள்ல 43% வந்து தமிழ்நாட்டில் இருந்துருக்காங்க. 43% பெண்கள் வந்து தமிழ்நாட்டில் இருந்து, நல்லா யோசிச்சு பாருங்க, இது வந்து நீங்க வந்து கற்பனையே பண்ண முடியாத ஒரு எண்ணிக்கை. இத்தனை பெர்சன்டேஜ் பெண்கள், அதாவது 100 பொண்ணுங்க இந்தியாவில் வேலை பார்க்குறாங்கன்னா அதுல ஒரு 43 பெண்கள் தமிழ்நாட்டில் இருந்து மட்டும்தான் அப்படின்னா இது எப்படி சாத்தியமா இருக்கும்? அப்போ தமிழ்நாட்டில் வந்து பெண்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு இடத்த, ஒரு சுதந்திரமான ஒரு வெளியை, ஒரு உரிமையை வந்து வழங்கியிருக்குது இதற்கு முன்னாடி இருந்த அரசுகள். இல்லை இப்போ வந்து அதை வந்து இன்னும் வேகமாக முழு வீச்சாக வந்து எடுத்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. உயர்கல்வியில் நம்ம வந்து 50% ஏற்கனவே தொட்டுட்டோம். இதெல்லாம் பண்ணும்பொழுது சாதாரணமாக ஒரு படம் வந்து ஓடணும்னாலே பெண்களுக்கு பிடிச்ச அந்த படம் வந்து ஹிட். இது வந்து சினிமா ஃபார்முலா. அதே மாதிரி அரசியலே நீங்க பெண்களுக்கு பிடிச்ச வேட்பாளர் வந்து விஜய் இல்லையா தமிழ்நாட்டில்? இல்லை பிடித்த இப்போ எனக்கு அந்த என் ஒய்ஃபு இல்லை உங்கள் வீட்டில் பெண்களை யாரோ ஒன்று அந்த டெய்லர் வந்து ப்ளவுஸ் நல்லா தைப்பான், அதுக்காண்டி அவனை கல்யாணம் பண்ணிடுவாங்களா? வாய்ப்பு கிடையாது தானே. ப்ளவுஸ் நல்லா தைக்காங்கிறதுக்காண்டிலாம் டெய்லர் நல்லா சேலை தைக்கிறான் இல்லை ட்ரெஸ்ஸு தைக்கிறாங்கன்னா யாரும் கல்யாணம் பண்ண போகிறது இல்லை. குடும்பத்தை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறத பார்க்கணும். அவர் ஒரு டெய்லர், அவ்வளோதான். விஜய் கூட ஒரு டெய்லர், அவர் நல்லா நடிப்பாரா? அவன் நல்லா நடிப்பார், நல்லா ஆடுவாரா? நல்லா ஆடுவார். அதுக்காக ஓட்டு போடணுமா? சாரி, நீ வீட்டுக்கு உள்ளலாம் வரக்கூடாது. நீ தெருவில் ஆடினியா நான் இங்கேருந்து 5 ரூபா தூக்கி போட்டேன்னா அவ்வளோதான். இதுதான் பெண்கள்னு மட்டும் இல்லை, மொத்தமாகவே. அதுவும் நம்ம தமிழ்நாடு வந்து அரசியல் மயப்படுத்தப்பட்டது. இருக்கலாம் சினிமா மோகங்கிறது இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் சினிமால இருந்து வந்து எத்தனை பேர் ஜெயிச்சிருக்காங்கன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு என்ராம் கூட சொன்னார், விஜய் வந்து விஜயகாந்த் மாதிரி சில கொஞ்சம் பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கலாம். அவர் முதல் வாட்டி வாங்கணும். ஆமா, அந்த அளவு ஓட்டு வாங்குவார்லாம் சொல்ல வாங்கலாம். ஆனா NT ராமராவ் மாதிரியோ எம்ஜிஆர் மாதிரியோ ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்குல்ல மக்கள் கூட, ஒரு அபிமான தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்க எம்ஜிஆரே எடுத்துக்கிட்டாலும் அவர் 15 வருஷம் டிஎம்கேல பயணிச்சாரு. அவர் திராவிட கொள்கைகளை எடுத்துட்டு போனாரு. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிட உடமையடான்னு அதெல்லாம் எடுத்து போனாரு. ஸோ அந்த பேஸ் இருக்குல்ல, கிரவுண்ட்ல ஒரு கேடர் இருக்குல்ல, டிஎம்கேல இருந்து கேடரை தான் கூப்பிட்டு இங்க வந்தாரு, சரிங்களா? ஆனா இங்க வந்து அந்த கேடரே கிடையாது. அதையும் இன்னைக்கு என்ட்ராம் சொன்னாரு. கிரவுண்ட்ல ஒர்க் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் டிஎம்கே,
ரெண்டாவது டிஎம்கே ஏடிஎம்கே, இது ரெண்டுக்கும் வந்து கிரவுண்ட்ல வந்து கேடர் உண்டு. ஆனால் யாரு விஜய்க்கோ ஈவன் காங்கிரஸ்க்கோ பிஜேபிக்கோ இங்க வந்து கிரவுண்ட்ல வந்து கேடரே கிடையாது அப்படின்னு. இல்ல இப்போ அதிமுகவுக்கு வந்து 38% கொடுத்துருக்காங்க, திமுக விட அதிகமா அதுல கொடுத்துருக்காங்க. இப்போ என்டிஏ கூட்டணி கிட்டத்தட்ட வந்து எல்லாத்தையும் உறுதிப்படுத்திட்டாங்க. யாரெல்லாம் அதாவது தினகரனை சேர்க்கவே முடியாதுன்னாங்க, சேர்த்துட்டாங்க. அதிமுக ஏற்கனவே ஒத்துழைச்சிருச்சு. பாமக அன்புமணி தலைமையில் வருகிற பாமக வந்து வந்துருச்சு. இப்போ தேமுதிக மட்டும்தான் வெளில நிற்குது, ராமதாஸ் பாமக நிற்குது. ஏறக்குறைக்கே வந்து இந்த கூட்டணியை மறுபடியும் வந்து இவங்க ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டாங்களா? அந்த கூட்டணிக்கு வந்து 38% வர வாய்ப்பு இல்லையா? பாஜக அதிமுக சேர்ந்தா வர வாய்ப்பு இல்லையா தமிழ்நாட்டில்? பாஜக எங்க இருக்கிறதோ அங்க எதுவுமே வராது. இது எல்லாமே கட்டி முறுக்கி இழுத்து சங்கிலி போட்டு இழுத்து கூட்டணி. ஆமா சரியா, நீ உன் வேலை டிஎம்கே எதிர்க்கிறது மட்டும்தான். டிஎம்கே இப்ப முடிச்சு விடணும். அப்படி முடிச்சு விட்டோம்னா திராவிட கொள்கை, பெரியார் இதெல்லாம் நீ முடிச்சு விட்டாதான் நான் உள்ள வர முடியும். நான் உள்ள வர்றதுக்கு நேரடியாக உள்ள வந்தா காலை ஒடிச்சிடலாங்க. தமிழ்நாட்டில் வந்து பிஜேபினாலே காரி துப்புவாங்க, பிஜேபினால நீ விலகி நில்லு அப்படின்றவாங்கன்னு கிளியரா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. தெரிய போய் தான் வேற வழியே இல்லாம வேற மற்ற கட்சிகளை கூப்பிட்டு அவர்கள் முதுகில ஏறி உள்ள வர்றதுக்கு பாக்குறாங்க. நீங்க இப்போ நீங்க தெருவில் போய் நீங்க போய் ஒரு பேட்டி எடுங்க. தமிழ்நாடு முழுவதும் 4500 பேர்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 18 கேள்விகள் கொடுத்து அதை கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு 18 கேள்விகளுக்கு இவங்களே ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. கேள்விகள் கொடுத்த பதிலை வந்து பர்சன்டேஜாக பிரித்து இவங்க இதுன்ற மாரி அவங்க கணிப்பை வந்து கணிச்சிருக்கிறாங்க. அதை வெளியிட்டிருக்கிறாங்க தினமலர் பத்திரிகையில். 2 நாள் வந்திருக்குது. பிரம்மாண்டமான கருத்து கணிப்புன்னு சொல்றீங்க. இந்த இவ்வளோ தண்டியா இல்லை சங்கர் படத்தோட பிரம்மாண்டமான உருட்டா? அது எத்தனை பேர்கிட்ட எடுத்தாங்கன்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அதான் மொத்தம் 4500 பேர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. ஓகே, அதில் வந்து போலிகள், தகவல் பற்றாக்குறை அந்த மாரி சிலதை நீக்கிட்டு 3821 பேர்கிட்ட இருந்து கொண்டு வந்துருக்காங்க. இல்ல ஒண்ணு போலிகள் அப்படின்னா இது யாரு? ஞானேஷ்குமார் அனுப்பி இவங்க கரெக்ஷன் பார்த்தாங்களாமா? இல்ல எஸ்ஐஆர் எல்லாம் செக் பண்ணிட்டு அதுல இருந்து டபுள் என்ட்ரியா இருக்கலாம். டபுள் என்ட்ரி, அப்புறமா டோர் நம்பர் 0 பார்த்து மைனஸ் பண்ணிருக்காரம்மா. மொத்தம் 234 தொகுதியும் சேர்த்து 3821 பேர். 3821 பேர். ஒரு நிமிஷம் கணக்குல நான் வீக்கா இருக்கலாம், கால்குலேட்டர் வீக்கா இருக்க முடியாது. 234 தொகுதி 3821 அப்படிதானே? அப்படி பார்த்தா ஒரு தொகுதிக்கு 16 பேர்கிட்ட இவங்க வந்து கருத்து கணிப்பு நடத்திருக்காங்க அப்படிதானே? ஒரு தொகுதியில வந்து எத்தனை லட்சம் பேர் இருப்பாங்க? கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சத்துல இருந்து 3 லட்சம் பேர் இருப்பாங்க. அப்படிதான் மக்கள் இல்ல, வாக்காளர்கள் தான் நானும் சொல்றேன். ஒரு பூத் கணக்கு கூட நீங்க வந்து எத்தனை பெர்சன்ட் பாருங்க. அதுலயே ஒரு 1000 இருந்து 1200 மேல போகாது. 1200 தான் லாஸ்ட். குறைஞ்சது 800 பேரா இருப்பாங்க. நீங்க இந்த 800 டிவைடட் பை 800 பேருக்கு 16 பேர் ஒரு சாம்பிளா இருக்க முடியுமா? 800 பேருக்கு அவங்க சொன்னது 3 லட்சத்து பேருக்கு 16 பேர். அதான் சொல்றேன், 800 பேருக்கே என்னால ஏத்துக்கிட்ட முடியல. இவர் வந்து 2.5 லட்சம் பேர் 3 லட்சம் பேருக்கு வந்து 16 பேரை 16 பேர். அதுல தானே ஒருவேளை அதுதானே கணக்கு இருக்கா? ஏன் 16 தாண்டல? இல்ல அவர் வந்து நேர்மையானவர்னு ஃபர்ஸ்ட் நிரூபிக்கணும். அதனாலதான் இத்தனை பேர்ட்ட நாங்க எடுத்தோம். இத்தனை பேர் அதுல வந்து டூப்ளிகேட் இருக்குது. நாங்க ஞானேஷ்குமாரோட பயங்கரமான நேர்மையானவர்னு காட்டுறதுக்கு என்ன சொல்றது, இந்த மாதிரிலாம் ஒரு ஃபர்ஸ்ட் உங்களை வந்து ஒரு பில்ட் பண்றாரு. உங்களுக்கு மேல ஒரு நம்பிக்கை. அதோட மெத்தட் என்ன அப்படின்னு வெளிப்படையா நாங்க சொல்றோம் பாருங்க, நாங்க எவ்வளவு நேர்மையானவங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் அவர் பயங்கரமா பண்ணுவார். இதுக்கு மேலே நிறைய அதில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நம்ம போக பார்க்க சிறப்பாக செயல்படும் எதிர்கட்சி தலைவர் யார் அப்படின்றது கேள்வி. அதுக்கு வந்து பதில் வந்து அதுக்கு இவங்க கொடுத்த ஆப்ஷன்ஸ் வந்து நயனா நாகேந்திரன் வந்து 8% பேர் வந்து நயனா நாகேந்திரனுக்கு வாக்கு செலுத்திருக்காங்க 16 பேர்ல. சீமானுக்கு வந்து 13% பேர் வாக்கு செலுத்திருக்காங்க. விஜய்க்கு வந்து 21% பேர் வாக்கு செலுத்திருக்காங்க. பிற வந்து 6%. இதுல வின்னர் யாருன்னா பழனிசாமி 52%. பழனிசாமி 52%. இது இட்லின்னு சட்னி கூட நம்பாத ஒரு மொமெண்ட் இருக்கும்ல, அந்த மொமெண்ட் இதுதான். இந்த நியூஸ் பேப்பர் எடுத்து பார்க்கும்போதுலாம் அந்த காமெடி தான் ஞாபகம் வரும். இந்த நியூஸ் பேப்பர் எடுத்து பார்க்கும்போதுதான் சுந்தரராஜன் சொன்ன அந்த காமெடி ஞாபகம் வரும். அதுல ஒண்ணு இல்ல, தூக்கி போட்டுரு. இதுல ஃபர்ஸ்ட் 2 பேரை நம்ம கட் பண்ணிடலாம். யாரெல்லாம் நயினார் நாகேந்திரனை. எதுக்காக அப்படின்னா அவர் வந்து இப்போ வரைக்கும் திருப்பரங்குன்றத்தை தூக்கிட்டு சுத்துறாரு தவிர அவர் எதிர்கட்சியே கிடையாது. அவர் சொல்ல போனா இங்க வந்து 0 தான் பிஜேபி. ஏடிஎம்கேல இருந்து அங்க போனதுனால நயினார் நாகேந்திரன் பேர் 4 பேருக்கு தெரிஞ்சிருக்குது. அதனால அப்பப்போ நியூஸ்ல வந்துட்டு போயிட்டு இருக்காரு. ஈவன் அண்ணாமலை செஞ்ச உருட்டுகளுக்கு 1% கூட ஒரு உருட்டலைங்கிறது தான் உண்மை. ஸோ அவரை தூக்கி தூர வச்சிடலாம். அதுக்கப்புறம் விஜய், அவர் எதிர்கட்சி, அவர் கட்சியாவே நாங்க மதிக்கல, கட்சியாவே அவரை பார்க்க முடியாது. அது இப்போ வரைக்கும் ஒரு ரசிகர் மன்றம் விசில் அடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவர் வந்து எதிர்கட்சிங்கிற அடிப்புல திமுக தீய சக்தி இது சொன்ன டயலாக தவிர, அதாவது ஒரு வசனத்தை அவர் பேசினதை தவிர அவர் எதிர்கட்சியா இது வரைக்கும் பெருசா எதுவுமே பேசல, செய்யல. அவர் ஒரு தலைவரா ப்ரொஜெக்ட் ஆயிருக்கிறார். ஒரு எதிர்கட்சி தலைவரா ஏன் அதை தலைவரா ப்ரொஜெக்ட் ஆயிருக்கான்னு நீங்களா வந்து ஒரு மீடியால வந்து நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவர் தலைவரா இல்லையா அப்படிங்கறத வந்து கிரவுண்டு தான் பதில் சொல்லணும். அவர் நடத்துற போராட்டங்கள் தான் பதில் சொல்லணும். நாங்க எடப்பாடிக்கே நிறைய கொஸ்டின் இருக்கு பின்னாடி. நீங்க விஜயை தூக்கி அது உள்ளுக்கு லிஸ்ட்ல வச்சிருக்கீங்க. சீமான கூட சொல்லுங்க, டெய்லி ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரோ இல்லையோ,
இல்லை எங்கேயாவது ஒரு போராட்டம் நடந்துச்சுன்னா அவங்க கூப்பிட்டாங்களோ இல்லையோ உள்ள போய் இறங்கி நின்று மைக்கை வாங்கி அங்கே ஒரு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு நான் இருக்கிறேன்டா, அண்ணன் இருக்கிறேன்டா, நம்ம வந்து நேதல் படம் கட்டுவோம்டா, ஈழத்தை மீட் பண்ணா, அதே மாதிரி இந்த தலைநைக்கு அடியில சாவி ஒழிச்சு வச்சுட்டு மத்திய அரசுக்கு நம்ம வந்து தண்ணி காட்டணும்னு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்காப்ல. அந்த மாதிரியாவது பண்ணுவாப்ல. மறந்துடாதீங்க, அண்ணாமலை இதே தான் பண்ணிட்டு இருந்தாரு. அண்ணாமலை சீமான் இவங்க 2 பேரும் குறைந்தபட்சம் லைம் லைட்ல, ஆமா லைம் லைட்ல வந்தாது காட்டிட்டு இருந்தாங்க, ஒரு குடைச்சலை கொடுத்துட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா விஜய் இந்த விஷயத்த கூட பண்ண மாட்டாரு. கரூர்ல அவரை பார்க்க வந்த ரசிகர்கள், பெண்கள், குழந்தை, ஒரு 2 வயசு குழந்தை முதற்கொண்டு இறந்து போயிருக்கிறாங்க, செத்து போயிருக்காங்க. அந்த கண்ணீரை பார்த்ததுக்கு அப்புறமும் அந்த கதறலை பார்த்ததுக்கு அப்புறம் அவர் வந்து கிரவுண்டுக்கே வரல. அவர் இன்னும் ஒரு சினிமாலேயே இருந்துட்டு, ஒரு ஸ்கிரீன் முன்னாடி, ஒரு கேமரா முன்னாடியே இன்னும் பேசிட்டு இருக்கிற ஒருத்தர். அவரை வந்து நீ வந்து எதிர்கட்சி தலைவராகவே ஃபர்ஸ்ட் சேர்க்க முடியாது. நீ எதிர்கட்சி தலைவராக வேற நீ வச்சு ஒரு கணிப்பு நடத்திக்கன்னா அவரை சொல்லி அவரை குத்தம் சொல்லவா, இல்லை கணிப்பு நடத்தின திருமணரையும் பாண்டேயும் குத்தம் சொல்லவான்னு எனக்கு கேள்வி வருது. ஸோ விஜய் வந்து இந்த லிஸ்ட்லேயே வச்சிருக்க கூடாது. இன்னைக்கு என்ராம் அவர்களுக்கு கூட NDTV நடத்தின ஒரு நிகழ்ச்சியில விஜயை பத்தி ஒரு மதிப்பீடு சொல்லி, நம்ம தமிழ்நாடு சம்மிட் கான்க்ளேவ்ல அவர்கிட்ட சங்கீதம் அந்த எதிர்த்தாப்பு இருக்கிறவரே கேட்டவர் தான். அவரே கேட்டார் விஜயை பத்தி. நான் சொல்றேன், விஜய் பார்த்து சொன்னது அவர் சிரிக்கிறாரு. அவர் வந்து ஒரு நடிகர், அவரோட மாஸ் அப்பியரன்ஸ் இருக்குது, அவ்வளவுதான். ஒரு ஸ்கிரிப்டை ஃபாலோ பண்ணி நடக்கக்கூடியவரை தவிர இமிடியேட்டா ஒரு பொலிட்டிக்கல் இன்சிடென்ட் வந்து ரியாக்ட் பண்ண தெரியாது. அதுனே தெரியாது அவருக்கு. அது மட்டும் சொல்லல, கூட இருக்கிறவங்க என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அதை தான் அவர் பேசிட்டு இருக்காரு. அவரா ஒரு உள்ளுணர்வா எதுவும் அவர் ஒன்றும் பேசுற மாதிரி தெரியல, பேசவும் தெரியாது. ஆமா, ஏன்னா இத்தனை வருஷமா என்ராம் வந்து நீங்க எந்த கட்சி சார்பாலும் எடுத்துக்கலாம், அது எப்படினாலும் நீங்க பாத்துக்கோங்க. ஆனா இத்தனை வருஷமா அவர் வந்து பத்திரிகை துறையில இருக்கிற பல தலைவர்களை பார்த்துருப்பாரு, பல அரசியல் செயல்பாடுகளை பார்த்துருப்பாரு. அவரு வந்து சிம்பிளா ஒரே வார்த்தை முடிச்சிட்டாரு. அவர் வந்து ஒரு ஸ்கிரிப்டுக்கு வாயசிக்கிற ஒரு நடிகர், அவ்வளவுதான். அதுக்கு மேல அரசியல் இது வரைக்கும் அவர் எதுவுமே பேசலன்னு. ஸோ அவரை எதிர்கட்சி அப்படிங்கிற கட்சி தலைவர்னு இப்போ வரைக்கும் என்னால ஏத்துக்கிட முடியல. அது நீங்க வந்து ஒரு எலெக்ஷன்ல நின்று இந்த கிரவுண்ட்ல போராடி, இல்ல அவர் பேசினாலோ அவர் சம்பந்தமான செய்தி வந்தாலோ அதுக்கு வியூவர்ஸ் வந்து அதிகமா வராங்க. பெலிக்ஸ் கூட ஒரு நிகழ்ச்சியில சொன்னாரு, சிஎம் பேசுறது இவ்வளவு சில பேர் தானா, இவர் பேசுறது ஆயிரக்கணக்கில் பாக்குறாங்க, கோடிக்கணக்கில் பாக்குறாங்க, நான் ஆதரவு வச்சு நான் சொல்லியிருக்காரு. அவ்வளவு பேர் அவரை பாக்குறாங்களே. பாக்காங்க. டிடிஎஃப் வாசன் ஞாபகம் இருக்குதா? ஓகே, இருந்தாரா? அவன் பிறந்த நாள் யாருன்னு எனக்குலாம் தெரியாது. அவன் பிறந்த நாளுக்கு ஆயிரக்கணக்கில் வந்து கூடி நின்னாங்க. அவர் ஜஸ்ட் இப்போ அவர் இன்னும் பெரிய பிக் ஸ்கிரீன்ல வரவே இல்லை. சின்ன யூடியூப்ல அவர் ஒரு பிரபலம். நயன்தாரா இருக்காங்கல்ல, அவங்க இன்னைக்கு நகை கடையை திறக்க போனான்னு வச்சுக்கோங்க, 1 லட்சம் பேர் வருவாங்க. ஸோ சினிமாவை பார்த்து அதை பார்க்க ஒரு கூட்டம் அது கூட்டிகிட்டே தான் இருக்கும். பெரும்பாலும் இப்படிதான். சினிமா இல்லை, ஆட்டுக்குட்டி அலமையில ஆட்டுக்கார அலமையில ஒரு படம் வந்து சேர்ப்போம். அந்த படத்துல நடிச்ச ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்தப்போ 1 லட்சம் பேர் கூட்டினாங்க அதை பாக்குறதுக்கு. ஸோ அதுவும் இதுவும் வந்து ஒரு தலைவர் தகுதி. ஆமா, ஆனா இவங்க ஒரு விஷயத்த என்ன பண்ணுவாங்க, இந்த கூட்டத்தை வந்து தன்னுடைய ஆதரவாக, தன்னுடைய கட்சிக்கான ஓட்டுகளாக இவங்க வந்து ப்ரொமோட் பண்ணிட்டே இருப்பாங்க. புதிய தலைமுறை ஆகட்டும், இல்ல பாலிமர் ஆகட்டும், தினத்தந்தி ஆகட்டும், தந்தி டிவி ஆகட்டும், இது எல்லாத்துலயும் என்ன நீங்க பாக்கீங்க, ஒரு மீட்டிங் கவரேஜ் நடக்கணும், எப்படி கவரேஜ் நடக்கும், அந்த மீட்டிங்ல உள்ள விஷயத்த அந்த தலைவர் பேசும்போது லைவ் பேக் வச்சு நாமளே நிறைய இடத்துல போயிருக்கோம். ப்ரெஸ் மீட்டு இந்த மாதிரி மீட்டிங் எல்லாம் போயிருக்கோம். லைவ் பேக் ரெடியா இருக்கும், அவன் போட்டு லைவ்ல வச்சிருப்பான், ரெடி ஆன் பண்ணிப்பான். எப்போ தலைவர் பேசுறாங்க இல்ல அந்த ஈவென்ட் நடந்துட்டே இருந்தாலும் கூட லைவ் போட்டு வச்சிருப்பான். அங்க பிளே பண்றவங்க எப்போ பிளே பண்ணுவாங்க, அவங்க முக்கியமான தலைவர்கள் பேசும்போது சுவிட்ச் பண்ணுவாங்க. இங்க இருக்கிற லைவ் வந்து அங்க போடுவோம். ஆனா நீங்க விஜயோட நிகழ்ச்சி எது பாத்தீங்கன்னா, விஜய் வீட்டுல காலையில எந்திரிச்சிட்டார், பல்லு வளர்க்குறாரு, குளிக்கிறார், வெளியில வர்றாரு, ஷூ மாட்டுறாரு, கார்ல ஏறாரு, ஏர்போர்ட்டுக்கு வராரு, ஏர்போர்ட்ல இருந்து இங்க வராரு, அங்க போறாரு, நடக்கிறாரு, கை காட்டுறாரு, காலை ஆட்டுறாரு, தூங்குறாரு, எந்திக்கிறாரு, தண்ணி குடிக்கிறாரு. இத்தனையும் வரிசையா லைவ்ல போது. கூடுதலாக பிஜிஎம் உங்க விஜய் வராரு அப்படின்னு முன்னாடி சன் பிக்சர்ஸ் மேல ஒரு குற்றச்சாட்டு உண்டு. என்னன்னா, அவங்க சன் டிவி வச்சிருக்காங்க, சன் குழுமத்துல ஏகப்பட்ட சேனல் இருக்குது, அத்தனையும் அவங்க தயாரிக்கிற படத்தோட பாட்டு ரிப்பீட்டா வந்துட்டே இருக்கும். அது ஒரு ப்ரொமோட் மாதிரி நம்ம மண்டல ஏறி கடைசியில் அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிக்கோ பிடிக்கலையோ அது பாட்டு சூப்பரா இருக்குது, இல்ல கேட்டுக்கிட்டு உங்க பழகிடுவீங்க. அதே மாதிரி விஜய் வராருன்னு ப்ரொமோட் பண்றாங்கல்ல, சினிமா மேல இருக்கிற ஆர்வத்தை இவங்க பயன்படுத்திக்கிறாங்க, அதுக்கு முழுக்க மீடியாக்களையும் பயன்படுத்திக்கிறாங்க. இப்படிதான் விஜய்ங்கிற பேர் ரீச் ஆகிருக்கிறத தவிர இந்த லிஸ்ட்லயே வந்து விஜய் வந்து வாய்ப்பே கிடையாது. இப்போ பிஜேபி கூட ஏதோ ஒன்று விமர்சிச்சுட்டு ஏதோ ஒரு அரசியல் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சீமானும் அதே மாதிரி தமிழ் தேசிய அரசியல் அப்படிங்கிறப்ப தமிழ் ஈழம், தமிழர் இனம் அப்படின்னு ஒரு வெறுப்பரசியலே செய்தா கூட அவர் வந்து கிரவுண்ட்ல நிக்கிறாப்ல. ஒரு போராட்டம்னா அங்க வந்து நின்றாப்ல. அதுக்காண்டி நான் அவர் வந்து பயங்கரமான தலைவர் அப்படின்னு நான் சொல்ல வரல. கம்பேர் டு விஜய் இங்கிட்ட வந்து இது இன்னும் பரவாயில்ல அப்படின்னு போயிடலாம். செல்லூர் ராஜே அவர் பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு, அது வீட்லயே உட்காந்து அரசியல் செய்யக்கூடிய தலைவர் தான் விஜய். பாருங்க, செல்லூர் ராஜெல்லாம் விமர்சிக்கிற அளவுக்கு அவர் அரசியல் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இதுல வந்து இந்த லிஸ்ட்ல வந்து பாண்டேவும் தினமலரும் சேர்த்து செல்லூர் ராஜ் பெரிய தலைவர் தாங்க, இவரெல்லாம் ஒப்பிட போகுது. அப்படியே நான் ஏத்துக்கிறேன். கம்பேர் டு இவங்களோட பெரிய தலைவர் தான் ஒத்துக்கலாம். எடப்பாடி தான் வந்து
அதிகாரப்பூர்வமா வந்து சட்டமன்றத்தோட எதிர்க்கட்சி தலைவர். ஆமா, அவர் தான் வந்து திமுக கட்சிக்கு அடுத்து அதிகப்படியான வாக்கு சதவீதத்தை வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சி. அவங்களுக்கு 52% கொடுத்துருக்குது. அதாவது ஒரு வென்ற கட்சிக்கு அடுத்ததாக இருப்பது மட்டுமே எதிர்க்கட்சி அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட முடியாது. எதிர்க்கட்சினா இந்த ஆளுங்கட்சியை வந்து முடுக்கி விடணும், திருக்கி விடணும், வேலையை பார்க்கறதுக்கு தூண்டணும். இல்ல இவன் நம்மளை பீட் பண்ணிடுவானோ, இவன் நம்மளை கேள்வி கேட்டுருவானோ, நிக்க வச்சு கேள்வி கேட்டுருவானோ, நம்ம டவுசர் அவுத்துருவானோ அப்படிங்கிற ஒரு பயம் வரணும் ஆளுங்கட்சிக்கு. அந்த மாதிரி ஏதாவது எடப்பாடி பண்ணியிருக்காரா நீங்க சொல்லுங்க. வந்தா சட்டசபையில வந்தா ஒண்ணு சிஎம்மும் டெபுட்டி சிஎம்மும் கலாச்சி அனுப்பிவிட்டுருந்தாங்க. இவரும் உடனே வெளிநடப்பு அப்படின்ட்டு வெளில வந்துடுறாரு. சரி, வெளிநடப்பு பண்ணாரு. வெளிநடப்புங்கிறது ஒரு போராட்டம் தான். வெளிநடப்பு அப்படிங்கிறது வந்து புறக்கணிச்சுட்டு டீ கடையில் போய் டீ குடிக்கிறதோ வடை சாப்பிட்றதோ இல்லை. அது வந்து ஒரு போராட்ட அடையாளம். அந்த அடையாளத்தின்படி அவர் வெளியில வந்து பிரஸ்ஸை பார்த்து என்னென்ன பிரச்சனைகளை நாங்கள் கேட்டோம், ஆளுங்கட்சி வந்து அதுக்கு பதில் கொடுக்கல, மக்கள் முன்னாடி வைக்கிறோம் அப்படின்னு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேள்வி கேட்டிருக்காரா, ஏதாவது பேசியிருக்காரா? இடைநிலை ஆசிரியர் போராட்டமாகட்டும், தூய்மை பணியாளர் போராட்டமாகட்டும், செவிலியர்கள் போராட்டமாகட்டும், சாம்சங் போராட்டமாகட்டும், இந்த எல்லா போராட்டங்களிலையும் இவர் எவ்வளவு தூரம் அவங்க கூட நின்னாருன்னு பாருங்க. அதிகபட்சமா எனக்கு தெரிஞ்ச அறிக்கை வேணா வந்திருக்கலாம். அதுவும் கட்சி சார்பா யாராவது எழுதி ஒரு கையெழுத்து போட்டு வந்திருக்கலாம். கிரவுண்டுக்கு போய் நின்னாரா? அது லெட்டர் பேட் அமைப்பு விடுமே அறிக்கை. அதுதான் எல்லாருமே அதுதான் எளிதான வேலை. அதை தான் ஆதவர்ஜன் அங்க பண்ணிட்டு இருக்காப்புல, ஜான ஆரோக்கியசாமி அங்க பண்ணிட்டு இருக்காப்புல, விஜய். இவர் கிட்டத்தட்ட விஜய் கண்டிஷன்ல இவர் இருக்கிறாரு. என்ன இதற்கு முன்பு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு வரலாறு இருக்கு. ரெட்டலைன்னு ஒரு சின்னம் இருக்குது. அந்த சின்னத்துக்கு வாக்கப்பட்டு நிறைய பேர் வந்து ஓட்டு போட்டுட்டு இருக்கிறாங்களே, அந்த ஓட்டு அந்த பலத்துல வந்து எடப்பாடிங்கிறவர் வந்து இங்க கண்ணு முன்னாடி நிற்கிறாரு. மற்றபடி எடப்பாடிக்கு வந்து என்ன எதிர்கட்சி தவிர என்ன தகுதி இருக்குது, இல்ல என்ன அவர் செஞ்சாருன்னு கேட்டா எனக்கு கேட்டா எனக்கு என் கண்ணுக்கு ஒன்றும் தெரியல. எதிர்கட்சி தலைவருங்கிறதே நீங்க இப்ப இந்த பேட்டியில சொன்னதுக்கு அப்புறம் ஞாபகம் வருது. ஆமல்ல, இங்க எதிர்கட்சி தலைவர் ஒருத்தர் உண்டு, அவர் என்னவா செஞ்சிருக்கணுமே அப்படின்னா யோசிச்சு பார்த்தா ஒண்ணுமே பண்ண முடியும். இத்தனை போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இது எல்லாமே அதுவும் தேர்தலை ஒட்டி. ஐயா நீ வேணாம், மக்கள் நலன் சார்ந்து வேண்டாம், தேர்தலை ஒட்டி வருது. இதை வச்சு நீ எவ்வளவு அழகாக மக்கள் பிரச்சனையை மக்கள் முன்னாடி கொண்டு போகலாம். பிளஸ் இந்த கவர்மெண்ட்டை நீ அடிச்சுட்டு நீ உன்னோட கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணலாம். உன்னுடைய அரசியல் கட்சி நலனுக்காகாது, உன்னுடைய நலனுக்காகவாது நீ போராடினு கேட்டா இல்ல. வாழ்நாள் முழுக்க என்ன பண்ணிட்டு இருக்காரு ஐயா? அமித்ஷாவை முக்காடு போட்டு சந்திக்கிறது தான் அவர் பிஸியா இருக்காரு. அவங்க கட்சிக்காரங்களே வந்து அதிமுக பாஜகவுக்கு போகாத மாரி ஆமா அவங்க கட்சியை வலுப்படுத்துறதுக்காக மாவட்ட செயலாளர்களை கூட்டு சந்திக்கிறதுக்கே ஒரு 1.5-2 வருஷம் ஆச்சு இந்த ஆட்சியில. இவர் ஆட்சியில இருந்தப்பவும் சரி, இல்ல இப்ப வெளியில வந்ததுக்கு அப்புறம் சரி, சொல்ல போனா வெளியில வந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய கட்சியை கட்டுப்படுத்துறது, இல்ல கட்சியில இருக்கிற ஆட்களை தக்க வைத்துக்கிறது, இதுக்கே ஒரு மொத்தம் இதுதான் அவரோட முதல் பிரச்சனை. யார்கிட்ட இருந்து அவருடைய கூட்டணி முதல்வர்கிட்ட இருந்து, அவங்க அமித்ஷா அவங்க முதலாளிகிட்ட இருந்து இப்போ கிட்டத்தட்ட வந்து கட்சியை வந்து அடகு வச்சிட்டாரு. கட்சியை அடகு வச்சதன் மூலமாக, கூட்டணியின் மூலமாக தமிழ்நாட்டை அடகு வைக்க பாக்குறாரு. அதுதான் உண்மை. ஏன்னா பாஜக அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டுக்கும் பாஜகவுக்கும் ஆகாது. முன்னாடி வந்து வடவர எதிர்ப்புன்னு சொன்னல, அந்த வடவர எதிர்ப்பு ஒரு கட்சி வடிவில் வந்தது அப்படின்னா காங்கிரஸ் வந்துச்சு, காங்கிரஸ் தொடச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் பாஜக தலைகீழ நின்று இங்க இருக்கிற கட்சியை வச்சே வரலாம் அப்படின்னு வேலை பார்த்துட்டு வருது. இப்போ அதை வந்து வெல்கம் பண்ணி இவர் வந்து அடங்கி ஒடுங்கி கை கட்டி கூட்டணிக்கு ஒத்து போய் அவர் முன்னாடியே வந்து அமித்ஷா சொல்றாரு, இங்க கூட்டணி வந்து பிஜேபி என்டிஏ கூட்டணி அப்படின்னு சொன்னாரு. ஏடிஎம்கே பேரே சொல்லல. அதெல்லாம் மௌனமா கேட்டுக்கிட்டு அவர் இருக்காரு அப்படின்னா தனது கட்சியை அடகு வைத்ததன் மூலம் தமிழ்நாட்டின் நலன்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் எடப்பாடியார் வந்து அடகு வச்சுட்டு இருக்காரு. இவர் எதிர்கட்சியா இருக்கிறோம் இல்லையோ, துரோக கட்சியா இருக்கிறது, அவ்வளவுதான். அதிகாரப்பூர்வமா எடப்பாடி வந்து ஒரு எதிர்கட்சி தலைவர். ஆனா அவரை பார்த்து எந்த மீடியாவும் வந்து எடப்பாடி ஏன் வேங்க வயலுக்கு போல, அந்த மக்களுக்காக ஏன் நிக்கல, எடப்பாடி ஏன் இந்த பிரச்சனைக்கு போல, அந்த பிரச்சனைக்கு போல, ஏன் கவினானவ படகுகளுக்கு வந்து எதிராக வந்து பேசல அவர்னு சொல்லி எந்த மீடியாவும் அவர் பண்ணது கிடையாது. ஏற்கனவே ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது பார்ப்பன சமூகத்தோட ஆதரவு அவங்ககிட்ட இருந்தது. அவங்களும் எந்த பத்திரிகை கிழிச்சது இல்லை. இப்போ பாஜகவோட பேக்கப்ல இவங்க இருக்கிறதுனால இவர்களே வந்து எந்த கொஸ்டின் திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சியின் மீது அவ்வளவு விமர்சனம் வந்தது. உண்மையிலே சொல்ல போனா எதிர்கட்சிகளா செயல்பட்டது அப்படின்னு சிறந்த எதிர்கட்சிகளா சொல்ல போனா விசிகா, சிபிஎம், சிபிஐ இவங்க தான் வந்து இந்த 4 ஆட்சி காலத்துல வந்து போராட்டங்கள். இங்க சோசியல் மீடியாவில் நீங்க பாத்தீங்கன்னா திமுக இருக்கிறவனும் ஏடிஎம்கே இருக்கணும்னா சண்டை போட்டுட்டு இருக்கணும். ஆனா அங்க என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா, திமுக இருக்கிறவனும் கூட்டணியில இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனும் சண்டை போட்டுட்டு இருக்கிறான். திமுக இருக்கிறவனும் விசிக இருக்கிறவனும் அது ஒரு ப்ரோக்ரஸிவான அதான் நீ ஏன் இதை போகல, நீ ஏன் இதை செய்யல அப்படின்னு கேட்கறான். யாருக்குமே வந்து ஏன் அதான் நீங்க சொன்ன மாதிரி எடப்பாடியை பத்தி கேட்கணும்னு தோண மாட்டேங்குது. அது ஒரு மதிப்பீடு இருந்தா தான் கேட்க முடியும். அவர் குற்றச்சாட்ட போது மட்டும்தான் நீ போனியான்னு கேட்பாங்களே தவிர மற்றபடி நீ போக நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. அப்படிதான் இருக்கும். இன்னும் முக்கியமா சொல்ல போனா நீங்க சொன்னீங்கல்ல, அந்த மீடியா இதற்கு முன்னாடி ஜெயலலிதாவை பாதுகாத்து வந்தது போல இப்ப எடப்பாடியை பாதுகாத்து வந்ததுக்கு வெறும் பிஜேபி மட்டும் காரணம் கிடையாது. நம்ம துக்ளக் குருமூர்த்திலாம் இருக்கிறாரு. அவரெல்லாம் இருக்கும்போது அவ்வளவு சீக்கிரத்தில் அது நடந்துருமா? அவர்களை பொறுத்தவரையில எடப்பாடி முதுகுல ஏறி எப்படியாவது சவாரி செய்து 2வது இடத்துக்கு வரணும். எல்லா மற்ற ஸ்டேட்ல நடக்கிறது தான் இங்கேயும் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதோட
இந்த கருத்து கணிப்புலாம் அதுக்குண்டான நேரட்டிவ் செட்டிங் தான். பிரதமர் மோடியின் செயல்பாடு எப்படி அப்படின்றத கேள்வி. அதுக்கு பதில் வந்து சூப்பர்னு சொல்லி 32% பேர் வாக்களிச்சிருக்காங்க. மோசம் அப்படின்னு சொல்லி 30% பேர் வாக்களிச்சிருக்காங்க. பரவாயில்ல அப்படின்னு சொல்லி 38% பேர் வந்து வாக்களிச்சிருக்காங்க. இந்த பரவாயில்லவும் அந்த சூப்பர்னு ரெண்டையும் சேர்த்தா ஒரு 70% கிட்ட வந்துருக்கும். சரிங்களா? இது பாண்டே தன்னுடைய அபிலாசையை வந்து தீர்த்துக்கிறார், அவ்வளவுதான். இன்னும் பச்சையா சொல்லணும்னா அவர் சுயன்பம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்தியாவில் வந்து மோடி வந்து பதவி ஏற்கும் பொழுது இங்க என்ன நடந்துச்சுன்னா, நேசமணிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. வட இந்தியாவில் வெகும் கோலாகலமாக அவருடைய பதவியேற்பை கொண்டாடிட்டு இருந்தாங்க, முதல் முறையாக பிரதமர் பதவி ஏற்கும் பொழுது. ஆனால் தமிழ்நாட்டில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, நேசமணிக்கு என்னாச்சுன்னு வடிவேலு காமெடி தூக்கி போட்டு இங்கே ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. இன்று வரை மோடி எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்தால் மட்டும்தான் சோத்தை உடச்சி உள்ளோடி நுழைஞ்சு போட்டி இருக்குது. அந்த அளவுக்கு கோ பேக் மோடி அப்படின்னு அன்னைக்கு முழுக்க ட்ரெண்ட் ஆகிறது வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான். இது வந்து சாதாரணமாக ஒரு ஐடி விங் மட்டுமே பண்ணிட முடியாது. தன்னெழுச்சி இருக்கிற மக்கள் வந்து தானாக அந்த ஐடி விங் செய்கிற செயல் கூட அவங்க ஜாயின் பண்ணிப்பாங்க. அப்படிங்கும்போது அது ட்ரெண்ட் ஆகும். சரி, இதெல்லாம் நீ சோசியல் மீடியா தான் உலகம் அப்படின்னு நீ நினைக்காதீங்கன்னு நீங்கள் சொல்லலாம். நீங்கள் கிரவுண்ட்லேயே போய் இறங்கி கேளுங்க. நானும் எத்தனையோ கருத்துக்கு நீ போய் கேட்டுருக்கிறேன். சாதாரணமாக வேற விஷயங்களுக்கு வந்து ஆட்டோ டிரைவர்கள் தான் நிறைய அரசியல் பேசுவாங்க. அவங்கள்ட்டலாம் கேட்டால் இது வரைக்கும் அவங்க வெவ்வேறு கட்சியை ஆதரிக்கிறாங்க. ஏடிஎம்கே இல்லை சீமான இதெல்லாம் ஆதரிக்கிறாங்க. ஆனால் பிஜேபின்னு பேர் எடுத்தாலே காரி துப்புறாங்க. இல்லைங்க சார், நான் வந்து ஏடிஎம்கே காரனா, ஆனா பிஜேபி கூட சேர்ந்ததுனால ஓட்டு போட மாட்டேன். முருகன் மாநாடு போயிருந்துமே பிஜேபி காரனே கேட்டது கூட ஓகே, நல்ல தலைவர் தான், ஆனா தமிழ்நாட்டில் அந்த பாலிடிக்ஸ் எல்லாம் வந்து இங்க பண்ணக்கூடாது, அது பண்ண மாட்டாங்க. ஏங்க ஒண்ணுமே இல்லைங்க. எடப்பாடியார் அப்படி கொஞ்சம் கீழே அப்படி இறங்கி திரும்பி பார்த்தாருன்னா ஜெயக்குமார் இருப்பாரு. ஜெயக்குமார் சொன்னாரு, நான் ராஜா மாதிரி இருந்தேன், என்னை மெயின் ரோட்ல இறக்கி விட்டானுங்க, நான் ராஜா மாதிரி இருந்தேங்க, நான் ஈஸியா ஜெயிச்சிருப்பேன், பிஜேபி கூட கூட்டணி வைக்க போய் நான் மெயின் ரோட்ல நின்று இருக்கேன்னு அவரே சொன்னாரு. அப்புறம் இதுதான் ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு உதாரணம் ஜெயக்குமார் சொன்னதுதான். இந்த கட்சியில இருக்கிற ஒரு முக்கியமான தலைவரே இப்படி சொல்லும் பொழுது அமைச்சர் அப்ப இது பாண்டேயும் தினமலரும் 2 பக்கத்துக்கு இந்த கருத்து கணிப்பு போட்டுறாங்கன்னா அவன் நோக்கம் என்னன்னு பாருங்க. அவனோட ஆசைகளை தீர்த்துக்கிறாங்க, அவ்வளவுதான். மற்றபடி இது வந்து முழுக்க ஒரு கிட்டத்தட்ட 75% பேர் வந்து 70% பேர் வந்து மோடி ஆதரிக்கிறாங்க. அப்படி ஒரு நிலைமை தமிழ்நாட்டுல இருக்குதுன்னா, அப்படி ஒரு நிலைமை 40 அப்படி ஒரு நிலைமை இருந்திருந்தா இந்நேரம் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் நாடு கடத்தப்பட்டு வைப்பார்கள். இந்நேரம் அவங்க ஜெயிலில் இருந்திருப்பாங்க. அப்படி ஒரு நிலைமையே இங்கே இல்லைங்கிறது தான் உண்மை. இந்த நிலைமை உடையாம இவங்க இங்கே வந்து எதோ ஆக்சிடென்ட் இருக்குன்னா கூட நடக்காது. ஒன்றும் இல்லை, கெஜ்ரிவால் ஊழலை எதிர்த்து போராடினாரு, இல்லை அவர் வந்து முதலமைச்சரும் ஆனாரு, அவர் தூக்கி கைது பண்ணிட்டாங்க. டெல்லியில் ஏதாவது பிரச்சனை நடந்துச்சா, டெல்லியில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு அசம்பாவிதம் இல்லை இதை எதிர்ப்பு ஏதாவது கட்சி சார்பாக ஒரு சில போராட்டங்கள் இருந்தது. இதே தமிழ்நாட்டில் வந்து ஸ்டாலினை கைது செய்ய போறோம் மட்டும் சொல்லி பார்க்க என்ன அவங்க யோசிச்சு பாருங்க. அது ஏன் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியும் இது வந்து ஒரு அப்பட்டமான அநியாயமான ஒரு சங்க பிடிச்சி நெருக்கிற ஒரு அராஜகமான ஒரு போக்கு. அதை பிஜேபி பண்ணிட்டு இருக்குது, மற்ற ஸ்டேட்லாம் பண்ணிட்டு இருக்குது, நம்ம ஸ்டேட்ல நம்ம பண்ண விடக்கூடாதுன்னு தமிழ்நாடு மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. அதுதான் ஒவ்வொரு எலெக்ஷனோட ரிசல்ட்டும் இந்த கருத்து கணிப்புகளோட ரிசல்ட்டும். இவர் வந்து அதான் மறுபடியும் சொல்றேன், இவர் தன்னுடைய அபிலாசைகளை தீர்த்துக் கொள்கிறார். சூப்பர் அப்படின்னு சொல்லி சிஎம் அவருக்கு வந்து 26% பேர் வந்து சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. மோசம் சொல்லி 44%, பரவாயில்லன்னு சொல்லி 30%. திமுக அரசு கிட்டத்தட்ட சூப்பர்னு சொல்லி 22, மோசம் சொல்லி 48, பரவாயில்லன்னு சொல்லி 30. அதாவது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர் பரவாயில்ல இது ரெண்டையும் சேர்த்தா 50% மேலே வந்து ஸ்டாலின் வந்து பாஸ் மார்க்கில் ஒரு டிஸ்டிங்ஷனே எடுத்துருவாருன்னு வச்சுக்கோங்க. ஏன்னு வைங்க, 50% இந்த மாதிரி கருத்து கணிப்புகளை எடுத்தாலே ஒரு பெரிய விஷயம்தான். அதை கூட இவனால் கட் பண்ண முடியல. இப்போ இதை நீ குறைச்சி போட்டீங்க அப்படின்னா மக்கள் நம்பவே மாட்டாங்க இந்த கருத்து கணிப்பை. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது. ரிசல்ட் என்ன வந்திருக்கு, 11.16, 11.11க்கு மேலே ஜிடிபி க்ரோத் ஆயிருக்குது. மற்ற எல்லா விஷயத்துலையுமே வந்து இந்தியாவில் வந்து தமிழ்நாடு டாப் 3 இடத்துல இருக்குது. கேரளா, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, இது 3 முக்கியமான பொருளாதார விஷயங்கள், ஏற்றுமதி இறக்குமதி, கல்வி, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு ஃபைட்டிங்ல இருக்குது. ஆனால் தமிழ்நாடும் கேரளாவும் டாப் 2 இடத்துல எப்படியும் மாறி மாறி வந்து நின்றுது. இதுதானே உண்மை. இதை இவன் மாற்றி எழுத முடியுமா? அதுக்கு வந்து இங்க வந்து கவர்மெண்ட் உழைச்சிருக்குது. 50%ன்றது அது ஒரு 50%ங்கிறது பாராட்டு பத்திரம் தான். ஆனால் அது இவங்கள்ட்ட இருந்து இதை குறைக்க முடியல அப்படிங்கிறது தான் உண்மை. பரவாயில்லன்னு போட்டிருக்காங்கல்ல, வேற வழி இல்லாம அந்த பரவாயில்லன்னு போட்டிருக்காங்க. நெட்டா 50% போட்டா அது வந்து பெருசா தெரிஞ்சிருமே அப்படிங்கிறதுக்காக பரவாயில்ல அப்படின்னு ஒரு காலத்தை வச்சு அவன் வந்து சேர்த்துக்கிறான். என்ன கேட்டா 50% கீழே உன்னால குறைக்க முடியல அப்படிங்கிறது நீ வந்து உன் தோல்வியை ஒப்புக்கிட்ட. ஆமாம், இங்கே நல்ல ஆட்சி தான் நடக்குது, நல்லபடியாகவே போயிட்டு இருக்குது. இதை உடைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணலாங்கிறதுக்காண்டி தான் இந்த சூப்பர் பரவாயில்லன்னு 2ஆ பிரித்து இந்த எண்ணிக்கை கம்மி பண்ணி காட்டுறது. 26% தான் நல்லா நடந்திருக்குது, சூப்பராக இருந்திருக்குது அப்படின்னு. அது கீழே அடுத்தது என்னது 33, 44% நல்லா இல்லை அப்படிங்கிறத பெருசுப்படுத்தி காட்டுற அந்த வித்தியை வந்து பாண்டே வந்து இறக்கி விட்டு பார்த்துருக்காரு.
ஆமா இல்ல சூப்பர் பரவாயில்ல இந்த மாதிரி தான். ஆனா இதுல மட்டும் தெரியல ஓரளவு, ரெண்டுத்தையும் ஒண்ணா சேர்த்து அது எப்படி தெரியலையும் ஓரளவும் வந்து ஒண்ணா வரும். அதான் சொல்றேன்ல, அவங்க ஆசையை அவன் தீர்த்துக்கணும், எப்படிலாம் அந்த நேரட்டிவ் செட் பண்ணுமோ அப்படிலாம் நேரட்டிவ் செட் பண்றாரு. ஓரளவு தெரியல அப்படிங்கிறது எனக்கு புரியல. அவங்க வந்து ஓரளவு தெரியல, அப்படி இந்த பக்கம் படம் பார்த்துட்டு இந்த பக்கம் நியூஸ் பார்த்துட்டு இருப்பாங்களான்னு தெரியல. அப்படிலாம் எந்த கணக்கும் கிடையாதுங்க. அவரு அதான் அந்த காலம் ஏதாவது ஒன்று எழுதணுமேன்ட்டு அவர் கேட்டுக்கோ தினமலம் சொல்லிப்பாங்க, எப்படி ஒரு 10-15 ஏதாவது வேணுங்க கேள்வி அப்படின்னு. சரி இந்த கேள்வி சேர்த்துக்கோம். வஞ்சிக்கிறதா அப்படின்னா மோடி அரசு வஞ்சிக்கிறதாங்கிற கேள்வி வந்து நியாயம் இருக்கலாம். நீங்க ரோட்ல இறங்கி மைக்கை பிடிச்சி ஒரு 10 பேர்கிட்ட கேளுங்க, 9 பேர் வந்து ஆமாம்மா. ஒருத்தன் வந்து என்ன செய்வான், நான் அரசியல் பேச விரும்பல சார். அவன் ஆனா வெறும் ஆமான்னு கூட சொல்ல மாட்டாங்க, விவரமாவே சொல்லுவாங்கல்ல, இதுக்கு இவ்வளவு பணம் தெரியல, இது இவ்வளவு பண்ணலன்னு. உங்களுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்றேன். நாம போய் கரூர்ல போய் பேட்டி எடுத்தோம். இறந்து போனவர்கள் அந்த ஸ்டாம்பேர்ட்ல இறந்து போனவங்கள சக்திவேல் அப்படிங்கிறவர் பேசினாரு. அவருடைய மனைவியையும் அவருடைய மகளையும் அவர் இழந்திருந்தாரு. அவர் பேசும்பொழுது 2வது தடவை நம்ம போய் பேட்டி எடுக்கும்போது அவர் என்ன சொன்னாரு, வேணாங்க நான் அரசியல் பேசல, பிஜேபி உள்ள வந்துருச்சு, பிஜேபி உள்ள வந்துருச்சு, நான் அரசியல் பேசினேன். நிவாரண நிதி, இங்க மழை வெள்ளம் நம்ம பாதிக்கப்பட்டு மக்கள் செத்து போனாங்க, அதுக்கு நிவாரண நிதி கேட்டிருந்தோம், இன்னை வரைக்கும் தந்தாங்களா? ஹெலிகாப்டர் கேட்டோம், தந்தாங்களா? இந்த மெட்ரோ இங்கே இவ்வளோ வேலை நடந்துட்டு இருக்குது, மெட்ரோக்குள்ள காசு கொடுத்தாங்களா? கொடுத்துருந்தா இன்னைக்கு நேரம் எத்தனையோ மெட்ரோ ஓடிருக்கும். சென்னையில டிராஃபிக் ஜாம் ரொம்ப கம்மியாக, அது கடன் சுமையை தமிழ்நாடு அரசு மேலே விழுது. ஆமா, அது இன்னும் அரசு வந்து தமிழ்நாடு அரசு வந்து பரவாயில்ல, நான் உன் கொள்கைக்கு நான் வணிய மாட்டேன், நானே அந்த செலவு எடுத்து பண்றேன் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் விடுங்க. கல்வி, தமிழ்நாடு கல்வியில் சிறந்த தமிழ்நாடுக்கு நான் ஏகப்பட்ட உதாரணம் சொல்லுவேன், என் சொந்த வழக்கில் பார்த்துட்டு இருக்கிறேன். ஆனால் இது இன்டர்வியூ நீளமாக போயிடும், அது வேற டாபிக்காக போயிடும். அந்த கல்வியில் நீ வந்து பிஎம் மாடல் ஸ்கூல் கொண்டு வந்தால்தான் உனக்கு நான் வந்து கல்வி வந்து இந்தி சமஸ்கிருதம் ஏற்றுக்கிட்டாதான் 2000 சில்லற கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு கூட அதே கான்க்ளேவ்ல வந்து ஸ்டாலின் வந்து சொல்லிட்டு தான் போனாரு. சொல்லி என்ன சொல்றாருன்னா, நான் வந்து கல்விக்கு இங்கே முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கேன், பட்ஜெட் நான் அதிகரிச்சிருக்கேன். இந்தியாவிலே அதிக பட்ஜெட் வந்து தமிழ்நாட்டில் தான் கல்விக்கு கொடுத்துட்டு இருக்கோம். 50% உயர்கல்வி மாணவர்கள் 50% தொட்டுட்டாங்க. ஆனால் யார் மோடி அரசு வந்து இதுக்கான நிதி கொடுக்காம வஞ்சித்துட்டு இருக்குது. இதெல்லாம் மக்களுக்கு தெரியாமல் இருக்குங்களா? அதெல்லாம் தெரியாம தான் இங்கே வந்து பதில் சொல்லிட்டு இருக்காங்களா? எல்லாம் தெரியும். இதை வச்சு அவங்க வந்து டேமேஜ் கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாங்க, அந்த நேரட்டிவ் செட் பண்ணுறாங்க. அதெல்லாம் வஞ்சிக்கலப்பா, மோடி நல்லவர் தான், அவர் ஒரு சூப்பர் பவர் அப்படிங்கிற மாதிரி காட்டுறதுக்காக போட்டுருக்காங்க. நீங்கள் எத்தனை தடவை அந்த கொஸ்டினை எப்படி திருப்பி பார்த்தாலும் அதெல்லாம் கேடி ராகவன் ஸ்டைல் தான், அவ்வளோதான். அதுக்கு மேலே அதில் ஒன்றுமே இல்லை. நாட்டில் எவ்வளோ வேலை இருக்குது உங்களுக்கு, ஒரு வெறும் 16 பேருக்காகலாம் நம்ம இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கிறதே வேஸ்ட்டு. இதுக்கு நீங்கள் பேசாமல் நேராக சாணக்கிய ஆஃபீஸ் போகலாம், அந்த 16 பேர் அங்கே தான் இருப்பாங்க. 4 எடிட்டரு, 2 கேமராமேனு, அப்புறம் செக்யூரிட்டி கார்டு, பாண்டியோட அசிஸ்டண்ட்டு, தினமலர்ல வந்து இந்த போயிட்டு வரதுக்கு 2 பேர் இருப்பாங்க. இப்படி கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 16 பேர் இருப்பாங்க. அவங்க தான் இந்த கருத்து கணிப்பை எழுதுனது விட்டது. இதுக்கு 2 பக்கம் கொடுத்துருக்காங்கிறது தான் பெரிய மேட்ரு. இவ்வளோ செலவழிக்கிறாங்கிறது மட்டும் நீங்கள் கவனிச்சுக்கோங்க, அவ்வளோதான். இந்த நேரட்டிவ் செட்டிங்கில் இந்த கருத்து கணிப்புங்கிற பேரில் பொய்யான தகவலை தரவங்கள்ட்ட நம்ம உஷாராக இருக்கணும். அது மட்டும் தான் நம்ம இந்த கருத்து கணிப்பு வந்து கற்றுக்கிட வேண்டியது, தெரிஞ்சுக்கிட வேண்டியது. இவ்வளோ நேரம் இந்த பிரம்மாண்ட கருத்து கணிப்பு குறித்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. இந்த பிரம்மாண்ட கருத்து கணிப்பை பற்றி பேசுறதுக்கு அழைச்சமைக்கு நன்றி.